அண்மை செய்தி. முதலமைச்சர் விஜய், கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு, அமைச்சர்கள் ஆனந்த், மரிய வில்சன் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். செயல்பாடுகள் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், இயற்கை வளங்கள் துறையினுடைய அமைச்சர் பிரபு மற்றும் நிதி அமைச்சர் மரிய வில்சன், நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் உள்ளிட்டவருடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் இயற்கை வளங்கள் துறையினுடைய செயல்பாடுகள் குறித்தும் அதே போன்று கனிம வளங்களுடைய குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கனிம வள வேளாண்மையில் தமிழ்நாட்டை முன்னோடி மாநிலமாக மாற்றக்கூடிய வகையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையானது கனிம வள ஆய்வினை அறிவியல் பூர்வமான முறையில் மேற்கொண்டு சுற்றுச்சூழல் மற்றும் பொதுமக்களுக்கு உகந்த வகையில் கனிம வளங்களை அகழ்ந்தெடுப்பது குறித்தும் கனிம குத்தகைக்கு விடப்பட்ட குவாரிகளை கண்காணிப்பதற்காக குத்தகை பகுதிகளில் எல்லைகளை நிர்ணயம் செய்து குத்தகைக்கு விடப்பட்ட பகுதியிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கனிமத்தின் சரியான அளவினை தீர்மானிப்பதற்காக ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்யக்கூடிய முறை குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார். முதலமைச்சரிடம் இந்த ஆளில்லா விமானம் குறித்தும் அதே போன்று கனிம குத்தகைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கனிம வளங்கள் குறித்தும் முதலமைச்சருக்கு இயற்கை வளத்துறையினுடைய அமைச்சர் எடுத்துரைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை தடுக்கும் பொருட்டு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் குறித்தும் விவாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பெருக்குவதற்காக பல்வேறு வழிமுறைகளை குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றது. வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் வகையில் முறையாக எடுத்து பயன்படுத்துவதற்கும் கனிம வள வருவாயை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் சட்டவிரோதமாக கனிம வளங்கள் கடத்தப்படுவதை தடுப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் விஜய் இயற்கை வளங்கள் துறையினுடைய அமைச்சருக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.